வணக்கம். யோகா ஆசிரியர் ரகுராமன். இன்னைக்கு நம்ம என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா மர்கடாசனம். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசனம். இது உங்களுக்கு அந்த லோவர் பேக் பெயின், லோவர் இடுப்பு பிடிப்பு ஒன்று சரியாயிடும். இது தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடுப்பு பிடிப்புங்கிற ஒரு பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு இது ரொம்ப எளிமையான ஆசனம் தான். இதனுடைய பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. இது நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு இதனுடைய பலன் டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அடிக்கடி இடுப்பு பிடிக்கிறவங்க, இடுப்பு பிடிச்சிருச்சுன்னு சொல்றவங்க, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு பிடிப்பு அதிகமா வரும். இப்ப நீங்க ஒரு திடீர்னு ஒரு அரிசி மூட்டை வெயிட்டா இருக்குது, தப்புன்னு தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பிடிச்சிரும். ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு பிடிப்பு ரொம்ப நாளா இருக்கும், சரியாகாமையும் இருக்கும். இது நாங்க வர்ம முறையில இந்த நெட்டி முறையில இடுப்பு பிடிப்பு எடுத்து விடுவோம். இந்த மர்கடாசனம் நம்மளே செல்ஃபா பண்ணி நம்ம வலியை அது ஒன்றும் வலி குறைஞ்சிரும். அதுக்கு மீறி இருந்ததுன்னா நீங்க இந்த வர்ம ஆசனத்துக்கு போனீங்கன்னா அந்த இடுப்பு பிடிப்பை எடுத்து விடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த முக்கியமா இந்த லோவர் பேக் பெயின் எப்படி நம்மளே சரி பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஆசனம். நீங்க இன்னொன்னு இந்த முதுகு தண்டுலயே அந்த லம்பார் ஸ்பைன் கர்வேச்சருங்குவாங்க. இந்த லோவர் பேக் பெயின் L4 to L5 எந்த உயிரினங்களுக்குமே இருக்காது. இது மனித இனத்துல மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பைன் கர்வேச்சர். இது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைன் கர்வேச்சர். இந்த இடுப்பு பிடிப்பை நம்ம எளிமையா நம்ம வராமையும் தவிர்க்கலாம். அதனால இந்த ஆசனம் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆசனம். இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மர்கடாசனா நீங்க பண்றதுக்கு முன்னாடி இது எளிமையான ஆசனமாவே இருந்தாலும் உங்களுக்கு இடுப்பு பிடிப்பு இருந்தாதான் இந்த ஆசனம் பண்ணணும். இதே டிஸ்க் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வலி அதிகம்தான் ஆகும். அதனால அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாதாசனம்னு ஒரு ஆசனம் இதுக்கு முன்னாடி வீடியோவே போட்டிருப்போம். அது பார்க்கலைன்னா அது பார்த்துட்டு வாங்க. அந்த பாதாசனம் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த காலை தூக்கும் போதே வலி இருந்ததுன்னா நீங்க மர்கடாசனம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மர்கடாசனம் பண்ணும்போது வலி அதிகமா இருந்துச்சுன்னா அப்பவுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பாதாசனம் வீடியோ பாருங்க. அதுல அந்த பாதாசனம்ங்கிறது உங்களுக்கு கால் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகணும். இது ஆங்கிலத்துல SLR டெஸ்ட்ங்குவாங்க, ஸ்ட்ரைட் லெக் ரைஸ் டெஸ்ட்ங்குவாங்க. நீங்க பாதாசனமே கால் இது வரைக்கும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்குது, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு வலி இப்ப இந்த கால் இதுக்கு மேல தூக்கும் போது ஒரு 30, 60, 50 டிகிரிக்கு மேல தூக்கும் போதே உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மர்கடாசனம் பண்றதை தவிர்த்துக்குங்க. மர்கடாசனம் அந்த இடுப்பு பிடிப்பை சரி பண்றதுக்கு தான் நம்ம பண்றோமே ஒழிய டிஸ்க் ப்ராப்ளம் இல்ல டிஸ்க் ஹெர்னியேஷன் இல்ல முதுகு தண்டுல சிவியரான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த பாதாசனம் நீங்க முதல் பண்ணி பாருங்க. கால் இப்படி தூக்கி பாருங்க. நீயே தூக்கு, கீழே கால் வை, கால் கீழே வச்சுக்கோ, நீயே மேல தூக்கு. இந்த அளவுக்கு வருதுன்னா உங்களுக்கு, அதாவது இந்த அளவுக்கு வரும்போது உங்களுக்கு இங்கெல்லாம் வலி இருக்கும். அதே இடுப்புல ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தா நீங்க பண்ண வேண்டாங்க. ஸோ இது பாதாசனம் இது பண்ணி பார்த்துட்டு அடுத்து மர்கடாசனம் பண்ணுங்க. கால் மடக்கிங்க, கால் மடக்கிங்க, கை நேரா வச்சுக்கோங்க. கால் அந்த பக்கம் கொண்டு, தலை இந்த பக்கம் கொண்டு ஒண்ணு கால் ரைட் சைட்ல கொண்டு போகும்போது தலை ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்துக்கணும். கால் நல்லா உள்ள வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப், நல்லா மூச்சு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் டவுன். கால் இந்த பக்கம் வரும்போது தலை அந்த பக்கம் போகணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது கால் பொசிஷன் பார்த்துக்குங்க. மடக்குங்க. கால் இப்படி இருக்கணும். கொண்டு போகும்போது அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரணும். ரிலாக்ஸ். இதுதான் மர்கடாசனம். ரொம்ப எளிய ஆசனம். இது நீங்க கால் மேல தூக்கு. இது பண்ணும்போதே நீங்க இந்த பக்கம் கொண்டு போகும்போது இடுப்பு பிடிப்பு இருக்கும். இப்ப வர்ம முறையில நம்ம நெட்டி முறையில என்ன பண்ணுவோம்னா கால் மேல தூக்கி
இது பிடிச்சி இப்படி பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணும்போது இடுப்பு பிடிப்பு இருந்தா அந்த L4 L5 ஜாயிண்ட்ல பிடிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அப்பவே ரிலீஸ் ஆயிரும். இது மர்கடாசனம் நம்மளே செல்ஃபா நம்மளே பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம். மூச்சு இன்ஹேல் பண்ணிக்கங்க, எக்ஸேல் டவுன். தலை ஆப்போசிட் சைடில் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். 1 2 கை நேரம் வச்சுக்கோங்க. 1 2 நேரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வர்ம நெட்டி முறை பண்ணும்போது நம்ம வந்து அந்த பிடிப்பு வந்து ரிலீஸ் பண்ணி விடுவோம். இது யோகால வந்து நம்மளே வந்து செல்ஃபா பண்ணி நம்மளை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெயின்ல இருந்து ஒரு என்னுடைய நண்பர் வந்தாரு. அவர் வரும்போது ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போது அவருக்கு அந்த பெட்டி வந்து வெயிட்டா இருக்குது, தூக்கும் போது இடுப்பு பிடிச்சிருச்சு, ரொம்ப வலியா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு வந்தாரு. அது வந்து ஒரு சில நிமிடங்கள்லயே நம்ம அந்த வர்ம நெட்டி முறையில நம்ம சரி பண்ணி விட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஒருத்தர் வைத்தியமா பண்ற மாதிரி இருந்தா அந்த வர்மத்துல பண்ணலாம். நம்மளே செல்ஃபா பண்றது இந்த மாதிரி ஒரு யோக முறையில வந்து நம்ம பண்ணலாம். இதுல அதே மாதிரி 2-3 வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து படுத்துக்குங்க, கால் நீட்டி ஒரே ஒரு கால் மடக்கிட்டு அந்த கால் இங்கே வச்சுக்குங்க, கை நேரம் வச்சுக்குங்க, தலை அந்த பக்கம் வச்சு. இது ஒரு இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு, இது நீங்க பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த இடுப்பு படக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். உங்களுக்கு வந்து இடுப்பு பிடிப்பு வந்து ரிலீஸ் ஆகிற பார்க்கலாம். கால் நீட்டிக்குங்க, அந்த கால் மடக்கிங்க, அந்த பக்கம் தலை இந்த பக்கம், கை நேரம் வச்சுக்கணும். இது பண்ணும்போதே வந்து நல்லாவே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். ரிலாக்ஸ். இது வந்து இந்த லோவர் பேக் பெயினுக்கு இது ஒரு பர்ஃபெக்டா எக்ஸலண்டா ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். பட் இது யார் பண்ணக்கூடாதுன்னா சிவியரான பேக் பெயின், அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பண்ணி பார்க்க வேண்டாம். இடுப்பு பிடிப்பு இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இது பண்ணும்போது அதே மாதிரி இது ரெகுலரா இப்போ வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆசனங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி ஆளுங்க வந்து நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடுப்பு பிடிப்புங்கிறதே வராதுங்க. நீங்க வெயிட் கண்டிப்பா குறையணும். வெயிட் குறைச்சாதான் அந்த இடுப்பு பிடிப்பு வராது. பட் இது பண்ணிட்டு வெயிட் குறைக்கிறதுக்கான ஆசனங்கள், அதுக்கான முயற்சி நீங்க பண்ணும்போது இந்த இடுப்பு பிடிப்புங்கிற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா இந்த மர்கடாசனம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஆசனம் வந்து நீங்க ஒரு 10 முறை பண்ணலாங்க. கால் வந்து இந்த மாதிரி ஒரு சைடுக்கு 10 முறை பண்ணலாம். ஒரு 10 தடவை கவுண்ட் பண்ணுங்க. மூச்சு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது ஒரு 10 தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மூச்சு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் அந்த பக்கம் பண்ணிட்டு அதே மாதிரி 10 முறை. இந்த மாதிரி 10 கவுண்ட் பண்ணிட்டு 10 முறை பண்ணுங்க. ரொம்ப மெதுவா பண்ணுங்க. மெதுவா பண்ணாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். தொடர்ந்து நீங்க பண்ண வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து அந்த இடுப்பு அந்த டைட்னஸ் கம்மியாகும் போது உங்களுக்கே தெரியும், நீங்களே ஃப்ரீயா பண்ணுவீங்க. இது ரொம்ப எளிமையான ஆசனம். அது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை ஒரு தடவை பண்ணலாங்க. நன்றி.